அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையிலலாம் ரொம்ப சரியா சூப்பரா போயிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு நாமே ஏதோ ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து அந்த மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துப்போம். ஆமா, அது ரொம்ப சாதாரணமா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒண்ணுதான். கரெக்ட். இல்லனா நமக்கு ஒரு விஷயம் வலி தரும்னு நல்லாவே தெரியும், மூளைக்கு புரியும். இருந்தாலும் ஒரே மாதிரி டாக்ஸிக்கான ஆட்களே திரும்ப திரும்ப காதலிப்போம். நம்ம நல்லதுக்கு எது சரின்னு தெரிஞ்சாலும் நம்ம செயல்கள் சுத்தமா வேற மாதிரி இருக்கும். ம் அதாவது நம்ம மூளை ஒண்ணு சொல்லும், ஆனா நம்ம செயல் வேற ஒண்ணா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையோட அந்த ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்கா, இல்ல நமக்குள்ள ஒளிஞ்சிருக்க வேற ஒரு டைரக்டரோட ஸ்கிரிப்ட் படி நாம வெறும் பொம்மைகளா நடிச்சிட்டு இருக்கோமா? வாவ், இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு ஒரு சூப்பரான தொடக்கம்னு சொல்லுவேன். ஆமா நண்பா. இன்னைக்கு நாம சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மேதையோட உளவியல் கோட்பாடுகளை தான் பிரிக்க போறோம். அதுவும் எப்படி தெரியுமா? நம்ம ஊரு வெற்றிமாறன், செல்வராகவன் படங்களோட இருண்ட ஆழமான திரைக்கதை பாணியில இந்த சோர்ஸ் மெட்டீரியலை டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா ஃப்ராய்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அறிவியலோட நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னா மனித மனம்ங்கிறது முழுமையான விழிப்புணர்வு கொண்டது அப்படிங்கிறது தான். ஓ, அதாவது நாம என்ன பண்றோம்னு நமக்கு 100% தெரியும்னு நம்பினாங்களா? ஆமா, தத்துவவியலாளர் டெஸ்கார்ட்ஸ் காலத்துல இருந்தே அந்த லாஜிக் தான் இருந்துச்சு. நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், ஏன் செய்யறான்னு அவனுக்கே தெளிவா தெரியும்னு ஒரு அசட்டு நம்பிக்கை அறிவியலுக்கு இருந்துச்சு. ஆனா ஃப்ராய்டு இந்த மொத்த பார்வையும் ஒரு பனிப்பாறை, அதாவது ஐஸ்பர்க் தியரி மூலமா சுக்குநூறா உடைச்சாரு. இந்த ஐஸ்பர்க் தியரி பத்தி நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். கடலுக்கு மேல ஒரு சின்ன பனிக்கட்டி மட்டும்தான் வெளியே தெரியும். ஆனா தண்ணிக்கு அடியில பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான பனிமலை ஒளிஞ்சிருக்கும், அதுதானே? ஆமா, அதேதான். அந்த கடலுக்கு மேல தெரியிற சின்ன பகுதி தான் நம்ம விழிப்புணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நண்பா, நீங்க இந்த அலசல கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அந்த கான்ஷியஸ் மைண்ட், கரெக்டா? ரொம்ப சரி. ஆனா கடலுக்கு அடியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான இருட்டறை இருக்கே, அதுதான் ஆழ்மனம், அன்கான்ஷியஸ் மைண்ட். இது சும்மா ஒரு குப்பத்தொட்டி கிடையாது, ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயில் மாதிரி. ஜெயில் மாதிரியா? அப்படி அங்க என்னதான் பூட்டி வச்சிருக்கோம்? சமூகம் ஏத்துக்காத எண்ணங்கள், நம்ம சின்ன வயசு பயங்கள், அதிர்ச்சிகள், வெளிப்படுத்த முடியாத பாலியல் ஆசைகள், இது எல்லாமே அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கு. வாவ், இத கேட்கும் போதே எனக்கு அப்படியே ஒரு வெற்றிமாறன் இல்லனா செல்வராகவன் படத்தோட ஸ்கிரிப்ட் தான் ஞாபகம் வருது. எப்படி சொல்றீங்க? இப்போ உங்க படத்தோட 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு கிராமம், சாதாரண ஆட்கள்னு ஒரு கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி ரொம்ப நார்மலா வெளியே தெரியும். ஆனா உள்ள போக போக ரொம்ப இருட்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. கதை நகரம் தான் தெரியும். அந்த ஊருக்கு அடியில ஒரு பெரிய வன்முறை, சாதி அரசியல், சொல்லப்படாத இருண்ட ரகசியங்கள்லாம் புதிஞ்சிருக்குன்னு. ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடுது. ஆக்சுவலா அந்த இருண்ட அண்டர் கிரவுண்ட் உலகத்தை ஃப்ராய்டு வாழ்ந்த விக்டோரியன் காலகட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். ஓ, அந்த விக்டோரியன் சொசைட்டி ரொம்ப கட்டுப்பாடான ஒன்னாச்சே. ஆமா, பாலியல் எண்ணங்களை பத்தி பேசுறதே பெரிய பாவம். அதுக்கு ஒரு மருத்துவ காரணமும் இருந்துச்சு. சிவிலிஸ் மாதிரியான கொடிய நோய்கள் பரவிக்கிட்டு இருந்த காலம் அது. அப்போ பெனிசிலின் மாதிரி மருந்துகள் எல்லாம் கிடையாதுல்ல? கிடையவே கிடையாது. அதனால மனிதர்களோட இயல்பான ஆசைகள் எல்லாமே உயிரிழப்போட தொடர்புபடுத்தப்பட்டு ஒரு பெரிய பயமா மாறிடுச்சு. அதனாலேயே மக்கள் அவங்க உணர்வுகளை எல்லாம் அந்த ஆழ்மனம்ங்கிற ஜெயிலுக்குள்ள வலுக்கட்டாயமா பூட்டி வச்சாங்க. அதுக்கு பேரு தான் ரெப்ரஷன், அதாவது ஒடுக்குமுறைன்னு சொல்லுவாங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த எண்ணங்களை அங்க தள்ளி பூட்டி வைக்க மனம் ஒரு பெரிய எனர்ஜியை செலவழிக்கிறது. ஓகே, இப்போ ஒரு இருட்டறை இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்களை பூட்டி வச்சிருக்கோன்னு வச்சுப்போம். ஆனா அந்த ரூம்குள்ள ஆக்சுவலா யார் இருக்கா? அங்கதான் ஒரு பெரிய போரே நடக்குது. ஃப்ராய்டோட சோர்ஸ் மெட்டீரியல் படி பார்த்தா மனித மனசுக்குள்ள 3 விதமான கேரக்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, அதுதானா? ஆமா, கேரக்டர் இட். இது நாம பிறக்கும்போதே நம்ம கூட பிறக்கிற ஒரு சக்தி. இதுக்கு சமூக விதிகள், லாஜிக் எதுவுமே தெரியாது. அப்போ அது ஒரு மூர்க்கமான மிருகம் மாதிரி? எக்ஸாக்ட்லி. இத பிளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பத்தை மட்டுமே தேடுற ஒரு உந்துதல். தனக்கு வேண்டியது இப்போதே இந்த நிமிஷமே கிடைக்கணும்னு அடம் பிடிக்கும். சூப்பர். இதுக்குதான் நான் ஆடுகளம் படம் தனுஷ் கேரக்டரை சொல்லுவேன். அந்த கருப்பு கேரக்டர் இருக்காரல்ல, தனக்கு என்ன வேணுமோ அதை அடைய எந்த எல்லைக்கும் போவாரு. விதியெல்லாம் மதிக்க மாட்டாரு. அது ஒரு ராவான இன்ஸ்டிங்க்ட். ரொம்ப பொருத்தமான உதாரணம். எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலை அது. சரி, அப்போ 2வது கேரக்டர் யாருன்னு பாப்போம். அதுதான் சூப்பர் ஈகோ. இது அந்த இடுக்கு நேர் ஆப்போசிட்டா? ஆமா, முழுசா ஆப்போசிட். இது நாம பிறந்த உடனே வராது.
நாம வளர வளர சமூகம், பெற்றோர், கலாச்சாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ரூல்ஸ் தான் இது. ஓ, ஒரு போலீஸ்கார மாதிரி நம்மள கண்காணிச்சுட்டே இருக்குமா? கரெக்ட். இதை செய்யாதே, அது தப்பு, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்மள எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்க ட்ரை பண்ணும். ஆடுகளம் படத்திலே சொல்லணும்னா அந்த ஊர் பெரியவர்கள், ஊர் கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதுதான் இந்த சூப்பர் ஈகோ. ஆமா. அப்போ இந்த 3வது கேரக்டர் ஈகோ என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ இந்த ஈகோ ஒரு பாவப்பட்ட ரெஃப்ரி மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் விதிகளே தேவையான துள்ற இட், இன்னொரு பக்கம் எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் பேசுற சூப்பர் ஈகோ. இது ரெண்டுக்கும் நடுவுல அடி வாங்குறது தான் இந்த ஈகோவா? பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா ஈகோங்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதி மாதிரி. அரசியல்வாதியா? எப்படி சொல்றீங்க? ஈகோ ரியாலிட்டி பிரின்சிபிள் படி இயங்கும். நிஜ உலகத்துல எப்படி தப்பி பிழைக்கிறதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். இட்டையும் திருப்திப்படுத்தணும், ஆனா சூப்பர் ஈகோ கிட்ட திட்டம் வாங்கக்கூடாது. அட, இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. அதனாலதான் ஈகோ சில ஏமாற்று வேலைகளை பண்ணும். அது டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது தற்காப்பு உத்திகள்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு சாதாரண ஆபீஸ் போற மனுஷனுக்கு இந்த ஈகோ எப்படி வேலை செய்யும்? இப்போ உங்க பாஸ் உங்களை காரணமே இல்லாம எல்லார் முன்னாடியும் பயங்கரமா திட்டிடுறாருன்னு வச்சுப்போம். அப்போ என்னோட ஈட் என்ன சொல்லும்னா, அவர் முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விடு அப்படின்னு கத்தும். ஆனா உங்க சூப்பர் ஈகோ என்ன சொல்லும்? வேலை போயிடும், போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்க, அது தப்பு அப்படின்னு உங்களை தடுக்கும். ஆமா, நிஜத்திர நான் அடிக்க மாட்டேன், அமைதியா தான் இருப்பேன். அங்கதான் ஈகோ ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா யூஸ் பண்ணும். அதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட். பாஸ் மேல கோவத்தை காட்ட முடியாது, அதனால சாயங்காலம் வீட்டுக்கு வந்து, ஓஹோ, எந்த தப்புமே பண்ணாத என்னோட பார்ட்னர் மேலயோ குழந்தைங்க மேலயோ அந்த மொத்த கோவத்தையும் கத்தி தீர்ப்பேன். ஆமா அதேதான். உங்களை அறியாமலே ஈகோ இந்த ஃப்ராடுத்தனத்தை பண்ணிடும். அடப்பாவமே. அப்போ நான் இன்னொருத்தர் மேல கோவப்படுறேன் அப்படிங்கிறது நிஜத்துல நான் அவங்க மேல கோவப்படல, எனக்குள்ள இருக்கிற அந்த இட்டையும் சூப்பர் ஈகோவையும் பேலன்ஸ் பண்ண என் ஈகோ போடுற டிராமா. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த விக்டோரியன் காலத்துல பாலியல் ஆசைகளை ரொம்பவே ஒடுக்கி வச்சாங்கன்னு சொன்னீங்க. அத லிபிடோ அப்படின்னு சொல்வாங்களா? ஆமா, ஃப்ராய்ட் அந்த ஆசைகளை லிபிடோ அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படி அந்த எனர்ஜியை ஈகோவால பேலன்ஸ் பண்ண முடியாம முழுசா உள்ளேயே அமுக்கி வச்சா என்னாகும்? அது ரொம்ப ஆபத்தான நிலை. இயற்பியல்ல எனர்ஜிய ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்றோம்ல, மனசுக்கும் அதே விதிதான். அப்போ அந்த எமோஷனல் எனர்ஜி உடம்புக்குள்ளே தான் இருக்குமா? ஆமா, நீங்க அதை அனுபவிக்காம உள்ளேயே அமுக்கி வச்சீங்கன்னா அது அழிஞ்சு போகாது. வேறொரு வடிவத்துல, அதாவது ஒரு மோசமான உடல் ரீதியான வியாதியாவோ மன அழுத்தமாகவோ உருவெடுக்கும். வாவ், மனசுல இருக்கிற பிரச்சனை உடம்புல நோயாக மாறுது. இதத்தான் ஃப்ராய்ட் கான்வர்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல இது ஹிஸ்டீரியா அப்படின்னு அறியப்பட்டுச்சு. ஹிஸ்டீரியாவா? எந்தவித நரம்பு பிரச்சனையோ தசை பிரச்சனையோ இருக்காது, ஆனா திடீர்னு கை கால் வராம போயிடும், கண் பார்வை போயிடும் நான் படிச்சிருக்கேன். ஆமா, உள்ளே அமுக்கி வைக்கப்பட்ட அந்த எனர்ஜி வெளியே வர முடியாம உடல் உறுப்புகள் வழியா ஒரு வியாதியா வெளிப்படுறது தான் இது. சரி, இதெல்லாம் அந்த விக்டோரியன் காலகட்டத்துக்கு ஓகே. ஆனா இப்போ நாம 2026ல இருக்கோம். இப்போலாம் யாரும் அந்த அளவுக்கு ஆசைகளை அடக்கி வைக்கிறது இல்லையே, எல்லாரும் ரொம்பவே ஓப்பனா இருக்காங்களே. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதோட வடிவம் மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு நாம எதற்கெடுத்தாலும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கும் இந்த ஆழ்மனசுக்கும் லிங்க் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்கு பின்னாடி ஃப்ராய்டோட இன்னொரு பெரிய கோட்பாடு இருக்கு. ஆரம்ப காலத்துல ஃப்ராய்ட் மனிதர்கள் எப்பவுமே இன்பத்தை நோக்கி தான் போவாங்கன்னு நம்பினாரு. ஆமா, லாஜிக்கா எல்லாரும் சந்தோஷத்தை தானே தேடுவோம். ஆனா முதல் உலகப்போர் வந்தப்போ அவரோட சிந்தனை மொத்தமா மாறிடுச்சு. போர்ல இருந்து திரும்பி வந்த ராணுவ வீரர்கள் தூக்கத்துல திரும்ப திரும்ப அதே பயங்கரமான மரணங்களையும் வெடிப்புகளையும் கனவு கண்டு அலர்னாங்க. அதாவது இன்பத்தை தேடுற மனிதன் ஏன் தனக்கு அதிக வலியை கொடுத்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தேடி போறான்னு ஃப்ராய்டுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கரெக்ட். அங்கதான் அவர் டெத் டிரைவ் அல்லது தனாட்டோஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு. ஒரு நிமிஷம், லாஜிக்கா பார்த்தா எவல்யூஷன் படி மனிதனோட முதல் உள்ளுணர்வே உயிர் வாழ்தல் தானே. அப்படி இருக்கும்போது வலியை ஏன் தேடி போகணும்? லாஜிக் படி அது முட்டாள்தனம் தான். ஆனா ஆழ்மனதோட லாஜிக் வேற. நமக்குள்ள இன்பத்தை தேடுற சக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு தங்களை அழித்து கொள்ளும் வலியை தேடி போகும் சக்தியும் இருக்கு. ஓ, இதத்தான் ரெப்படிஷன் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்றாரா? ஆமா, தனக்கு தெரிந்த பழகிய ஒரு வலிய மனித மனம் திரும்ப திரும்ப தேடி போகும். வாவ், இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நண்பா.
அப்போ 2026ல ஒருத்தர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறார்னா அதுக்கு காரணம் அவர் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை அவருக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய இமோஷனல் காயம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த ட்ராமா அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வழியா மாறிடுச்சு. அதனால அவர் பெரியவனானதும் அந்த பழக்கமான வழியை கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை அவரோட ஆழ்மனம் ஆட்டோமேட்டிக்கா தேடி போகுது. நான் சொல்றது சரியா? மிக துல்லியமான விளக்கம். நம்ம ஆழ் மனதுக்கு புதுமையான ஒரு சந்தோஷத்தை விட பழக்கமான ஒரு வலி ரொம்ப சேஃபான விஷயமா தோணும். ஏன்னா அந்த வலியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதேதான். அந்த பழைய காயத்தை இந்த புது உறவு மூலமாவது சரி பண்ணிடலான்னு நம்ம ஈகோ ஒரு தப்பு கணக்கு போடும். ஆனா கண்டிப்பா அது நடக்காது. ஆமா, கடைசியில மறுபடியும் அதே வழியில போய் தான் முடியும். இது எல்லாமே நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாமலே நடக்குதுங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் இது முரண்டு பிடிக்குது, ஈகோ ஏமாத்து வேலை பண்ணுது, டெத் டிரைவ் நம்மள வலிக்குள்ள தள்ளுது. இந்த ஆழ்மனசு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கு. இதை எப்படியாவது வெடிக்காம பாதுகாக்க ஒரு வழி இருக்கணுமே. இருக்கு. அந்த பிரஷர் குக்கரோட வெயிட் வால்வ ரிலீஸ் பண்ற முறைக்கு பேரு தான் பேசி தீர்க்கும் முறை. அதாவது தி டாக்கிங் கியூர். ஓ, அதுதான் சைக்கோ அனாலிசிஸ் முறையா? ஆமா. இந்த ஐடியாவை ப்ராய்டுக்கு கொடுத்தது ஜோசப் ப்ராயர் அப்படிங்கிற அவரோட நண்பரும் அண்ணாவோ அப்படிங்கிற ஒரு நோயாளி பெண்ணும் தான். அண்ணாவோ, நான் அந்த கேஸ் பத்தி படிச்சிருக்கேன். அவங்களுக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனையும் இல்ல, ஆனா திடீர்னு கை கால் வராம போனது, தண்ணீர் குடிக்க முடியாம போனதுன்னு சொல்றாங்களே. ஆமா. ஏன் அவங்க சொந்த தாய்மொழியான ஜெர்மன் மொழியை கூட பேச முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா, ஒரு மாத்திரையோ சர்ஜரியோ இல்லாம வெறும் பேச்சு எப்படி ஒரு கை கால் முடக்கத்தை சரி பண்ணும்? அங்கேதான் கதார்சிஸ் அப்படிங்கிற விஷயம் வேலை செய்யுது. அண்ணாவோட ஈகோ அவங்களுக்கு ஏற்பட்ட சில அதிர்ச்சிகளை முழுமையா ஒடுக்கி வச்சிருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் உடம்புல நோயா மாறிடுச்சா? கரெக்ட். அப்போ ஜோசப் பிராயர் என்ன பண்ணாருன்னா, அவங்கள ஒரு ஹிப்னோட்டிசம் நிலைக்கு கொண்டு போய் அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை எந்த தணிக்கையும் இல்லாம பேச வச்சாரு. அதாவது எந்த ஃபில்டரோ இல்லாம ஓப்பனா பேச வச்சிருக்காரு. இதத்தான் ஃப்ரீ அசோசியேஷன் சொல்வாங்களா? ஆமா. அப்படி அவங்க அந்த ஒடுக்கி வைக்கப்பட்ட பழைய நினைவுகளை பற்றி வாய் விட்டு பேசும்போது அந்த சைக்கிக் எனர்ஜி வார்த்தைகள் மூலமா வெளியேறிடுச்சு. வாவ், சூப்பர். அந்த எனர்ஜி வெளியேறின அடுத்த செகண்ட் அவங்க உடம்புல இருந்த அந்த முடக்கம் மாயமா மறைஞ்சிருச்சு. இத அண்ணாவோவே புகைப்போக்கிய சுத்தம் செய்வது அப்படின்னு சொன்னாங்க. வாவ், இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நடக்குது. இத நான் நண்பா தெரப்பி அப்படின்னு சொல்லுவேன். நண்பா தெரப்பியா? ஆமா. நைட்டு 2 மணிக்கு நம்ம நெருங்கிய நண்பன் கிட்ட கால் பண்ணி எந்த ஈகோவும் இல்லாம, நம்ம கெட்ட பேர் வந்துடுமோங்கிற பயம் இல்லாம அழுது கத்தி நம்ம மனக்குறைகளை கொட்டி தீர்ப்போமே. அது ஒரு சிறந்த உதாரணம். நீங்க அப்படி எந்த வடிகட்டியும் இல்லாம பேசும்போது உங்க ஈகோவோட தற்காப்பு அரண்கள் எல்லாம் கீழே இறங்கிடுது. அதனால ஆழ் மனசுல புதைஞ்சிருக்கிற விஷயங்கள் ஈஸியா வெளியே வந்துடுது. அந்த அன்சென்சார்டு பேச்சு தான் உண்மையான தெரப்பி. கண்டிப்பா. ஆனா ஃப்ராய்ட் இந்த முறையை மட்டும் நம்பல. அவர் ஆழ்மனதிற்கு செல்ல இன்னொரு பிரம்மாண்டமான ராஜபாட்டா இருக்குன்னு உறுதியா நம்பினாரு. ராஜபாட்டையா? அது என்னது? அதுதான் கனவுகள். கனவுகளா? ஒரு நிமிஷம். கனவுகள்ங்கிறது சும்மா நம்ம மூளை அன்றாடம் பாக்குற விஷயங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுற ஒரு ரேண்டம் வீடியோ தானே? அதுல என்ன இருக்கு? அது ரேண்டம் வீடியோ கிடையாது. நீங்க முழிச்சிருக்கும் போது உங்க ஈகோ ரொம்ப அலர்ட்டா காவல் காத்துட்டு இருக்கும். ஆமா. ஆனா நீங்க தூங்கும்போது ஈகோவோட காவல் கொஞ்சம் தளர்ந்துடும். அந்த கேப்ல ஆழ்மனதுல இருக்கிற உங்க இட் அதோட அடக்கப்பட்ட ஆசைகளை எல்லாம் கனவு மூலமா அனுபவிக்க ட்ரை பண்ணும். ஓ, அப்போ கனவுல வர்றது எல்லாமே என்னோட ஒடுக்கப்பட்ட ஆசைகளா? ஆனா நேரா காமிச்சா நீங்க பயந்து எழுந்துடுவீங்க. அதனால ஈகோ கிட்ட இருந்து தப்பிக்க கனவுகள் சில சென்சார்ஷிப் வேலைகளை பண்ணும். அத ஃப்ராய்ட் கண்டென்சேஷன் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் டிஸ்பிளேஸ்மெண்டா? இது கனவுக்குள்ள எப்படி வேலை செய்யும்? அதாவது உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் மேல பயங்கரமான கோபம் இருக்கலாம். ஆனா கனவுல அந்த நபர் வரமாட்டாரு. அதுக்கு பதிலா உங்களை ஒரு பெரிய நாய் துரத்துற மாதிரி கனவு வரும். அட, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப கண்டென்சேஷன்னா என்ன? பல நபர்களோட முகங்கள் பல இடங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே உருவமா கனவுல வர்றது தான் கண்டென்சேஷன். ஆஹா, இது அப்படியே ஒரு செல்வராகவன் படத்துல வர்ற குழப்பமான ட்ரீம் சீக்வென்ஸ் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. நிறைய உருவகங்கள் இருக்கும், பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி ரேண்டமா தெரியும். ஆனா அது டீகோட் பண்ணி ஆழமா யோசிச்சா கேரக்டரோட உண்மையான ட்ராமா அதுல ஒளிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. சரி, கனவுகள் ஓகே.
இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப், அதாவது வாய்தவறி வரும் வார்த்தைகள், அத பத்தி சொல்லுங்களேன். அதுவும் ஆழ்மனதின் வேலைதானா? கண்டிப்பாக. நீங்க ஒரு மீட்டிங்ல பேசும்போது தற்செயலா ஒரு வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை சொல்வதோ அல்லது உங்க பார்ட்னரை வேறொரு பெயரிட்டு அழைப்பதோ வெறும் விபத்தல்ல. ஓ, அது விபத்து கிடையாதா? கிடையாது. அது உங்க ஆழ்மனதில் நீங்க உண்மையாலுமே என்ன நினைக்கிறீங்க என்பதன் வெளிப்பாடு. உங்களை அறியாமலேயே உங்க ஈகோவோட தடைய தாண்டி அந்த எட்டி பார்க்கும் தருணம் அது. செம்ம இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு டைரக்டர் படத்துல அங்கங்க சில ஈஸ்டர் எக்ஸ் அல்லது க்ளூ வைப்பாரே, அந்த மாதிரி. ஆமா, அதேதான். நாம மேலோட்டமா பார்க்கும்போது அதை கவனிக்க தவறிடுவோம். ஆனா அந்த ஒரு சின்ன வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான ஸ்கிரிப்ட் என்னன்னு காட்டி கொடுத்துடும். ஆனா நாம இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஃப்ராய்டோட இந்த கோட்பாடுகள் எல்லாமே அறிவியல் ரீதியா 100% நிரூபிக்கப்பட்டவையான்னு கேட்டா இல்ல. அப்படியா? ஏன் நிரூபிக்க முடியாது? காரல் பாப்பர் மாதிரி தத்துவவியலாளர்கள் இது அறிவியலே இல்ல அப்படின்னு விமர்சிச்சாங்க. ஏன்னா ஃப்ராய்டோட தியரிகளை ஒரு லேப்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபிக்க முடியாது. மனசை எப்படி லேப்ல டெஸ்ட் பண்ண முடியும்? மனிதர்களோட உணர்ச்சிகள், கோவம், காமம் இதெல்லாம் வெறும் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்குள்ள அடங்கிடாதில்ல. கரெக்ட். அந்த சிக்கலான மனித உணர்வுகளை தத்துவார்த்த முறையில புரிஞ்சுக்க ஃப்ராய்டு உருவாக்கின இந்த விளக்க முறை இன்னைக்கும் சைக்காலஜில ஒரு பெரிய தூண். சூப்பர். ஆக மொத்தம் நாம எல்லாரும் நம்மள பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். நாம ரொம்ப லாஜிக்கலான ஆட்கள், பகுத்தறிவுள்ள மனிதர்கள்னு. ஆனா நிஜத்துல நாம வெறும் உணர்வுபூர்வமான ஜீவன்கள், ஒரு பெரிய இருட்டறையால இயக்கப்படுற பொம்மைகள்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் உண்மை. நண்பா, இத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட மிருகம், நம்ம ஈகோ எப்படிப்பட்ட அரசியல் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நம்மள அழிச்சுக்கிறதையும் டாக்ஸிக் உறவுகளுக்குள்ள போய் விழுகிறதையும் தடுத்து கொஞ்சம் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும். அதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். இந்த ஆழ்மனதோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி. கண்டிப்பா. ஆனா நாம விடைபெறுவதற்கு முன் நான் ஒரு ஆழமான கேள்வியை இந்த அலசல கேட்கறவங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம பிராய்டோட டெத் டிரைவ் பற்றி பேசணும் இல்லையா? மனிதர்கள் தங்களுக்கு வலி தரும், தங்களை அழித்துக் கொள்ளும் விஷயங்களை ஆழ்மனதில் விரும்புகிறார்கள் அப்படின்னு. ஆமா, வலிய தேடி போறது. இது அப்படியே நம்ம சினிமாக்களோட பொருத்தி பாருங்க. கோலிவுட் திரைப்படங்கள்ல வர இருண்ட, ரத்தம் தெரிக்கும், சோகமான கிளைமேக்ஸ் காட்சிகளை நாம எல்லாரும் இவ்வளவு கொண்டாடுறமே ஏன்? வாவ், இது செம ஆங்கிள். நமக்குள்ள இருக்கிற அந்த டெத் டிரைவ் திரையில நடக்கிற அந்த அழிவை பார்த்து தனக்குத்தானே சந்தோஷப்பட்டுக்குதா? அந்த வன்முறையை கொண்டாடுறது நாமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த இருண்ட இயக்குனரா? மைண்ட் ப்ளோயிங் கேள்வி இது. நண்பா, அடுத்த முறை நீங்க ஒரு ஆழமான இருண்ட கிளைமேக்ஸ் கொண்ட படத்தை பார்த்து கை தட்டும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கைத்தட்டல் உங்க கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வருதா, இல்ல உங்க ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்க அந்த டெத் டிரைவ்ல இருந்து வருதான்னு. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. நாம் எடுக்கும் முடிவுகளுக்கு நாம் தான் காரணமா, அல்லது இருட்டறையில் உள்ள அந்த இயக்குனர் தான் காரணமா அப்படிங்கிற நம்ம முதல் கேள்விக்கு இது ஒரு பெரிய விடையா இருக்கலாம். இத பத்தி நீங்களே உங்க நண்பா தெரப்பி செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான டீப் டைவ்ல சந்திப்போம் நண்பா.